வணக்கம் சென்டம் ஆஃப் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு துறை தான் என்டர்டெயின்மெண்ட் துறை. இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி அது பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அது ஒரு பாட்டாக இருக்கலாம், காமெடியாக இருக்கலாம், ஃபைட்டாக இருக்கலாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் ஏதோ ஒரு ஜேர்னர் பிடிக்கும். அந்த ஒரு விஷயத்தில் இப்போது நமக்கு 2025 71வது நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு 2023 அந்த வருஷங்களில் படம் ஓடிருந்துச்சு இல்லைங்களா? அந்த படத்தில் எதெல்லாம் பெஸ்ட் ஃபிலிமு, பெஸ்ட் ஆக்டர் யார், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யார், துணை நடிகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லிஸ்ட்டில் நம்ம தமிழ்நாடு படத்தில் மியூசிக் டைரக்டருக்காக நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு யார் வாங்கியிருக்காங்கன்னா ஜிவி பிரகாஷ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் துணை நடிகருக்கு யார் அப்படின்னா முத்துப்பேட்டை பாஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்எஸ் பாஸ்கர். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சில படங்கள் எல்லாமே யாருன்னா முக்கியமான ஆட்கள் எல்லாருமே இப்போதைக்கு அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். இப்போதைக்கு இந்த அவார்டு பெஸ்ட் ஆஃப் இந்தியன் சினிமா இன் 2023 என்ன நடந்துச்சோ அதை வெளியிட்டிருக்காங்க. யார் இந்த அவார்டு கொடுக்குறாங்கன்னா நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, மும்பை, அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். இதுக்கு கீழே தான் இந்த நேஷனல் ஃபிலிம் அவார்டு கொடுத்துருக்காங்க. இது 71வது நேஷனல் ஃபிலிம் அவார்டு. இது யார் ப்ரெசென்ட் பண்ணான்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. அனௌன்ஸ் ஆன் 1 ஆகஸ்ட் 2025 இதை வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு என்ன ஒரு வாரம் ஆயிடுச்சிங்களா? எஸ்டாப்ளிஷ் எப்போ 1954 இந்த ஃபிலிம் அவார்டை அறிவிச்சாச்சு. மோஸ்ட் அவார்டு, நிறைய அவார்டு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஹிந்தியை சேர்ந்த அனிமல். ஓகேங்களா? அனிமல் ஒரு மூவி இருக்கு இல்லைங்களா, ரன்பீர் கபூர் நடிச்சது. அந்த படம் ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. ஓகேங்களா? அந்த படத்துக்கு 3 நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பார்க்கிங்கிற படத்துக்கு இதில் தான் எம்எஸ் பாஸ்கர் துணை நடிகருக்கான நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. இதுக்கு பார்க்கிங்கிற படத்துக்கு, தமிழ் படத்துக்கு 3 அவார்டு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது என்னன்னா ஷாருக் கான் ஒன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் எவர் நேஷனல் அவார்டு. அவர் ஷாருக் கான் எந்த அளவுக்கு ஜாம்பவானா இருக்கிறாரு, எந்த அளவுக்கு இந்தியாலேயே எல்லாருக்கும் இந்தியாலே இல்லை வேர்ல்டுக்கே எல்லாருக்கும் தெரியும். அவரே இப்போதான் ஃபர்ஸ்ட் ஒரு நேஷனல் அவார்டு வாங்குறாரு. ஷாருக் கான் ஒன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் எவர் நேஷனல் அவார்டு ஃபார் த பெஸ்ட் ஆக்டருக்காக வாங்கியிருக்கிறாரு. ஓகே, வாங்க லிஸ்ட்டில் என்னென்னு பார்த்துருவோம். எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். பெஸ்ட் ஆக்டர் லீடிங் ரோல் யாரு? ஷாருக் கான். எந்த படத்துக்கு? ஜவான். தமிழ்நாட்டை சேர்ந்த டைரக்டர் அட்லி படம் எடுத்தவர். அட்லி தான் இந்த படத்தை எடுத்தார், ஜவான்கிற படத்துக்கு. அந்த படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் விக்ராந்த் மசே 12th ஃபெயில் அப்படிங்கிற அது இதுவும் பெஸ்ட் ஆக்டருக்கு. ஓகேங்களா? இப்போ அவர் அந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா விக்ராந்த் மசேங்கிற 12th ஃபெயில் படம் எப்படி ரிலீஸ் ஆனிச்சு, அந்த படத்துக்கு அவர் கஷ்டப்பட்டு படித்து என்ன பண்ணியிருப்பாரு, ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த படமும் நல்லா பேசப்பட்டிருக்கு. 3வது பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யாருன்னா லீடிங் ரோல்னா ராணி முகர்ஜி அவர்கள். ராணி முகர்ஜி மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி விசஸ் நார்வே அப்படிங்கிற ஒரு படத்துக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ். பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்வசி அவர்களுக்கு. ஊர்வசி மலையாள படத்துக்கு உழலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஜானகி போடிவாலா அப்படிங்கிறதுக்கு வாஷ்ங்கிற படம் குஜராத்துக்கு. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் இதில் தான் விஜய ராகவன் பூக்காலம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு, மலையாளம் படத்துக்கு. அப்புறம் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் முத்துப்பேட்டை சோமு பாஸ்கர், எம்எஸ் பாஸ்கர்னு சொல்லுவாங்க, மண்டையில முடியல இருப்பாருங்களா, பார்க்கிங் படத்துக்காக அவருக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் கொடுத்துருக்காங்க. 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு. அதுக்கப்புறம் ரீஜனல் ஃபிலிம் வின்னர் லிஸ்ட். அதில் எந்தெந்த இதெல்லாம் பெஸ்ட் ஹிந்தி ஃபிலிம் எது? கத்தல் அப்படிங்கிற படம். பெஸ்ட் தெலுங்கு ஃபிலிம் எது? பகவந்த் கேசரி. 3வது பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் எது? பார்க்கிங்கு. 3 அவார்டு வாங்கிட்டா. 4 பெஸ்ட் மலையாளம் ஃபிலிமு உழலுக்கு. 5 பெஸ்ட் மராத்தி ஃபிலிமு ஷியாம்ச்சி ஆய். அப்புறம் 6 பெஸ்ட் கன்னட ஃபிலிமு கண்டிலு அப்படிங்கிற ஒரு படம். பெஸ்ட் பஞ்சாபி ஃபிலிமு காடே காடே சா அப்படிங்கிற ஒரு படம். இதெல்லாம் நம்ம ஒரு தடவை படித்து வச்சுக்கிறதுனால எக்ஸாமுக்கு தான் நமக்கு யூஸ். பெஸ்ட் அஸ்ஸாமிஸ் ஃபிலிமு ராங் தபு 1982. அப்புறம் பெஸ்ட் பெங்காலி ஃபிலிமு டீப் ஃப்ரிட்ஜி. 9th பெஸ்ட் குஜராத்தி ஃபிலிமு வாஷ் அப்படிங்கிற படம். 10 பெஸ்ட் ஒடியா ஃபிலிமு புஷ்காரா. ஓகேவா?
அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃபிலிம் கேட்டகரியில் வின்னர் லிஸ்ட்டு எதெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக பேசப்பட்ட படம் பெஸ்ட் டிபேட் ஃபிலிம் ஆத்மா மாம் ஆத்மாம் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலைட் அப்படிங்கிட்டு மராத்தி படம் ஒன்று. இதுக்கு பெஸ்ட் டிபேட் ஃபிலிமு. பெஸ்ட்டு ஃபில்ம் வந்து 12th ஃபெயிலு. இதுதான் பெஸ்ட் ஃபிலிமு, 12th ஃபெயிலு. அப்புறம் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எதுனா காட் வல்ச்சர் அண்ட் ஹியூமன், காட் வல்ச்சர் அண்ட் ஹியூமன். அப்புறம் பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் எதுனா கிட் த ஸ்கேவெஞ்சர். ஓகேங்களா, கிட் த ஸ்கேவெஞ்சர். அதுக்கப்புறம் பெஸ்ட் நான் ஃபியூச்சர் ஃபிலிம்னா ஃப்ளவரிங் மேன். ஸோ இதெல்லாம் எஸ்எஸ்சிலையும் கேட்பாங்க, ஆர்ஆர்பிலையும் கேட்க வாய்ப்பு இருக்கு, தமிழ் எல்லாத்துலேயுமே கேட்க வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெஸ்ட் ஃபில்ம் இன் ஏவிஜி அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட், கேமிங் அண்ட் காமிக்ஸ்னா ஹனுமன்கிற படம் தான். ஓகேவா. பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் எது அப்படின்னா நாள் 2. பெஸ்ட் ஃபிலிம் ப்ரமோட்டிங் நேஷனலி சோஷியல் வேல்யூஸ் அப்படின்னா சாம் பகதூர் அப்படிங்கிறது இந்த படம். அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃபிலிம் கிரிட்டிக்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுனா உட்பால் தத்தா அசாம் படம் விமர்சனத்துக்கு உள்ளானது. பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிம் ப்ரொவைடிங் ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட்காக ராக்கி அவுர் ராணி கி பிரேம் கஹானி, ராக்கி அவுர் ராணி கி பிரேம் கஹானி அப்படிங்கிற ஒரு படம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையானது என்னென்னமோ அதையும் பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் அடுத்தது டெக்னிக்கல் வைஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆக்ஷன் டிரெக்ஷன் நந்து பிருத்வி அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் படத்துக்காக. பெஸ்ட் கோரியோகிராஃபர் டான்ஸு வைபவி மெர்ச்சன்ட் ராக்கி அவர் ராணிக்கு பிரேம் கஹானி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு. அதுக்கப்புறம் பெஸ்ட் லிரிக்ஸ் கஸ்ரலா ஷியாம், அந்த எந்த படம்னா பெல்காம், அதாவது தெலுங்குல உள்ள இந்த ஊரு பலேட்டெரு அப்படிங்கிற ஒரு படத்துக்கு. அதுக்கப்புறம் பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் யாரு, ஜிவி பிரகாஷ் குமார் வாத்திங்கிற படத்துக்கு. இது தமிழ்நாடு. ஓகேவா, வாத்திங்கிற படத்துக்கு தனுஷ் நடிச்சிருப்பாரு இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஹர்ஷவர்தன் ராமேஸ்வர் அனிமல் படத்துக்காக இவரு பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன், ஹர்ஷவர்தன் ராமேஸ்வர். ஓகேவா, அனிமல் படத்துக்கு. அதுக்கப்புறம் பெஸ்ட் மேக்கப் யாரு, ஸ்ரீகாந்த் தேசாய் சாம் பகதூர் படத்துக்கு. பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் சச்சின் திவ்யா அண்டு நந்தி அப்படின்னு சொல்லிட்டு சாம் பகதூர் படத்துக்கு. இதுக்கு முன்னாடி பாலா இயக்குன பரதேசி படத்துக்கு பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் யாருன்னா மோகன்தாஸ் 2018. பெஸ்ட் எடிட்டிங் மிதுன் முரளி பூக்காலம் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக. பெஸ்ட் சவுண்டிங் டிசைன் சச்சின் சுதாகரன் அண்ட் ஹரிஹரன் அனிமல் படத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அனிமல்ல நிறைய படம் சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே சாய் ராஜேஷ் பேபிங்கிற படத்துக்கு, ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங்கிற படத்துக்கு. ஆக மொத்தம் 4 தமிழ்நாடுக்கு மட்டுமே 4 நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்குங்க. 4 நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. ஓகே, பெஸ்ட் டயலாக் தீபக் இங்கரானி ஏக் பந்த் காஃபி கே ஷெர்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேஷனல் ஃபிலிம் அவார்டு அனைத்து டீட்டெயிலும் கொடுத்துட்டேன். ஓகேவா. இதில் பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி யாருன்னா பிரசாந்த் மொஹபத்ரோ த கேரளா ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சுங்களா, அது கூட ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்தது. அப்புறம் பெஸ்ட் டிரெக்ஷனும் அதில் தான் சுதீப்தோ சென் அப்படிங்கிறது கேரளா ஸ்டோரிக்காக. ஸோ கேரளா ஸ்டோரிக்கு கேரளாவில் எத்தனை படத்துக்கு அதிகமான வந்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் யாருன்னா ஷில்பா ராவ் சல்லையா ஜவான் படத்துக்கு. அப்புறம் பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் மேல் யாருன்னா ரோஹித் பிரேமஸ்னா பேபிங்கிற படத்துக்கு. பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் சுக்ருதி பந்திரி காந்தி அப்படின்னு சொல்லிட்டு தத்தா செட்டோ அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கபீர் கண்டார் ஜிப்சிங்கிற படத்துக்கும். அதுக்கப்புறம் பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் ட்ரிஷா டோஷர் ஸ்ரீனிவாஸ் பூக்கலே அண்ட் பார்கவ். இது அனைத்து படத்துக்குமே நாள் 2 இந்த அனைத்து படத்துக்குமே இந்த பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை பாஸ் பண்ணி எழுதி வச்சுங்க. அந்த ஃபிலிம் அவார்டில் பற்றின அனைத்து டீட்டெயில்ஸுமே நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகேவா, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Send a map. You dare to dream, we care to accomplish.